சொன்னீங்க, அதுவும் பணிவா கேளுங்கள் சுவாமி. அது மாதிரி பணிவா தான் நான் பதில் சொன்னேன். பாடல் பாடினீங்க, அதில் நான் கதையை முறைப்படி நானும் அது சரியான பாடலை தான் பாடியிருக்கேன். இதில் கதையை சரியா நடத்த தெரியாத உனக்கு நான் எப்படி மனசார வாழ்த்துன்னு சொன்னீங்களே, அது புரியல. உங்களுடைய நடிப்பு திறமை நெருங்கி கொண்டே செய்கிறது. நான் என்ன சுவாமி செய்தேன்? முறையாக கவலையை பாடல் பாடினி, இது என்ன தவறு இருக்குது? நீ அப்படிலாம் பேசுற, நீ அவ்வளவு நல்ல மனுஷனா இல்லை. அது எனக்கு முடியும், உனக்கு முடியும். எதை பத்தி பேசுறேன்னு முடியும். பிரச்சனை இப்ப நடக்க வச்சுக்கல. கதை பாட்டு பாடி நீ பதில் பாட்டு பாடுறது பெரிய விஷயம் இல்லை. அதை நேற்று அரங்கேற்ற பண்ணி இன்னைக்கு வர பிள்ளையோட அதை பண்ணி கொடுங்க. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எங்கே ஆரம்பிக்குது? உன்னுடைய அறிவு காட்சியில் ஆரம்பிக்குது. உன்னுடைய அறிவு காட்சி எப்படி அமையணும்? முருகன் அவனை முருகன் தான் என்னை மாப்பிள்ள என்னை திரும்ப இன்னைக்கு போறாரு, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுபடியான வசனத்தை மேற்கொள்வதுதான் உன்னுடைய வேலை. நான் உன்னை கேட்கிறேன், நீ வெள்ளி தானமா? சந்தேகமே இல்லை, அது நான் தான். ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி? வள்ளிக்கு முக்காலம் தெரியுமா? இல்ல நான் உன்னை கேட்கிறேன், நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க வரும் தெரியும் உனக்கு? அது எந்த புண்ணியமான கொடுத்து வச்சிருக்கோம்?